சைக்கோ சலீம் அண்ணே சொல்லுங்கண்ணே. ஏய் பசுபதி, எப்படி இருக்க? ஏதோ உங்க தயவுல நல்லா இருக்கானே. ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், உடனே வீட்டுக்கு வா. வந்துடுறேண்ணே கண்டிப்பா வந்துடுறேண்ணே. ஓகேண்ணே. இத்தனை வருஷம் கழிச்சு கூப்பிட்டுருக்கோம், என்ன கேட்க போறான்னு தெரியலையே. வாயா பசுபதி. அண்ணே நானே உங்களை பார்க்க வரலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன், நீங்களே என்ன கூப்பிட்டு அனுப்பிச்சிங்கண்ணே. நேர விஷயத்துக்கு வர. உன்னை ஏன் கூப்பிட்டேன்னா, நிஷாவுக்கு நிஷாவா? உன்னை பார்த்து 10 வருஷம் ஆச்சுல்ல, 10 years. நிஷா உன் 5வது மதினி. 5வதா? ஒரு மனுஷனோட உடம்புல திடமும் செத்து வச்ச சொத்து உறுதியா இருந்துச்சுன்னா 4-5 சேர்த்துக்கிறது தப்பு இல்லப்பா. கரெக்ட்ண்ணே, வாசம் தான். அதுலதான் ஒரு சிக்கல். மும்தாஜ், நூறு, ஜாஸ், ஃபரா எல்லாத்துக்குமே தனித்தனியா ஒரு வீடு, 2 ஏக்கர் நல்லா 50 லட்சம் டெபாசிட் பண்ணியாச்சு. நிஷாவுக்கு தான் ஒரு ஏற்பாடு பண்ணணும். அதுக்கு நீ தான் உதவணும். அண்ணே என்கிட்ட எதுனா அவ்வளவு பணம்? பணம் கேட்கல மேன், பிளான். அண்ணே உங்களுக்கு தெரியாத பிளானிங் போடுறதா நீ மாஸ்டர் ஆச்சே. பிளான போட்டுட்ட. இந்த வீடு 2 கோடி ரூபாய் மதிப்புள்ள நகை நட்டு பொருள் எல்லாத்தையும் திருட்டு இன்சூரன்ஸ் பண்ணிட்டேன். இந்த வீட்டை ஒருத்தன் கொள்ளடிக்க போறான், இன்சூரன்ஸ்காரன் வரான். திருட்டு போன பொருளோட மதிப்பு 2 கோடி. அதுல 1.5 கோடியை நமக்கு தரான். அண்ணே அதுல 1/2 கோடி உங்களுக்கு நஷ்டமாகுமே. நோ 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 3.5 கோடி ரூபாய் வரும். அது எப்படி? ஏன்னா கொள்ளையடிச்சவனே நான் வச்ச ஆளு. இன்சூரன்ஸ் பணம் வர்ற வரைக்கும் சேஃபா அவன் கையில வச்சிருப்பான். இன்சூரன்ஸ் பணம் வந்த உடனே கொள்ளையடிச்ச பணத்தை அப்படியே என் கையில கொண்டு வந்து கொடுப்பான். ஏன் பாடுற? மண்டையா அது ஐடியாயா? ஐடியா கோடவுன் எப்படி எல்லாம் வேலை செய்துங்க மண்டை. ஆமா, திருடனா யார அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்கீங்க? அது வேற யாரு? நீ தான். நானா? மீ? எப்பா, நம்பிக்கையா திறமையா காரியத்தை முடிக்கிறதுக்கு ஒன்ன தவிர எனக்கு யார் இருக்கா? அதுக்கு இல்லைண்ணே, ரொம்ப நாள் ஆச்சு, டச் விட்டு போச்சு. நான் ஒத்துக்கிட்டு நாளைக்கு காரியம் முடியலன்னு வச்சுங்க, அப்புறம் நீங்க என்ன முடிச்சிருவீங்கல்ல. நான் யாரையாவது வச்சு இந்த காரியத்தை முடிச்சு கொடுக்குறேன் உங்களுக்கு. பாரு, மேட்டர் பரம ரகசியமா இருக்கணும். சரி. நீ அனுப்புற ஆள் மலர்ந்தும் மலராத அறிவு மட்டுமே இருக்கணும். அதுக்கு மேல இருந்தா பிரச்சனை தான். மலர்ந்தும் மலராத. அண்ணே எனக்கு ஞாபகம் வந்துருச்சுண்ணே, என்கிட்ட மின்சார பட்சி ஒன்று இருக்கு, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். பாய் பாய். பசுபதி, எப்படி இருக்கா உன் பொண்ணு? நல்லா இருக்கானே, இப்பதான் படிப்பை முடிச்சுட்டு வந்திருக்கா. எனக்கு ஒரு பையன் இருக்கான், வெளிநாட்டுல படிச்சுட்டு இருக்கான். சரி. நம்மள மாதிரி இல்ல, அவன் நல்லவன். நான் சைக்கோ சலீம்னா அவன் சைலண்ட் சலீம். உனக்கு ஓகேன்னா 2 பேரையும் ஜோடி சேர்த்து வச்சிடலாம். சைலண்ட் சலீம் வெட்ஸ் பிசாசு ஜெனிஃபர். ஐயோ உங்க மண்டை. ஆஹா, என்ன மாப்ள டிப் டாப்பா ரெடியா வருது பார்த்தா ஜெனி கிட்ட லவ் சொல்ல போற போல. என் லவ் நான் சொல்ல தான் போறேன், ஓகேவா? அவ அப்பனுக்கு மட்டும் தெரிஞ்சது நம்மள பீட்சா போட்டுருவான், பாத்துக்கோ. யாரு போன்ல? பசுபதி அண்ணன்டா. அப்ப இன்னைக்கே நம்ம பீட்சா தான்டா. ஏய் சும்மாரா. ஹலோ அண்ணே. ஏய் எங்கடா இருக்கீங்க? வீட்டில் இருக்கோண்ணே. நீங்க உடனே கிளம்பி ஆபீஸ் ரூமுக்கு வாங்க. ஏதாவது பிரச்சனையாண்ணே? சொல்றேன் வாங்கடா. சரிங்கண்ணே. டேய், ஜெனிக்கு மாப்பிளை பாத்திருக்கேன்டா. நம்ம சைக்கோ சலீம்ல அவரோட பையன் தானே மாப்பிளை. கிழிஞ்சது போ. என்ன ராசிடா உனக்கு, கோடியில ஒருத்தங்க தாண்டா இந்த மாதிரி அமையும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம். இதை விட முக்கியமான விஷயம், நீங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு திருட்டு பண்றீங்க. எது? டேய் நாடக திருட்டுடா. ஐயா, டேய் இவனா ஒரு மாதிரி பாக்குறான். டேய் எந்திரா. என்னாச்சு இவனுக்கு? டேய் எந்திரா. ஐயா
ஆண்டவா. ஐயோ. ஏய். டேய் இவனடா குட்டி போட்ட பூனை மாதிரி சுத்திட்டு இருக்கான் அங்க இங்க. ஒண்ணும் இல்லண்ணே, நீங்க சொன்ன பிளானை எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணுன்ட்டு யோசிச்சுட்டு இருக்கான். டேய் நான் இன்னும் பிளான சொல்லவே இல்லையே. அண்ணே நீங்க இந்து, அவங்க முஸ்லிம், ரெண்டு குடும்பத்துக்கு எப்படி செட் ஆகும்? டேய் என்னடா இது இந்த காலத்து பையன் மாதிரி பேசிட்டு இருக்க? சலீம் பெரிய ஆள்ரா, அவர்கிட்ட சம்மந்தம் வச்சுக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். என்னடா பேசிட்டு இருக்க நீ? ஐயோ ஒர்க் அவுட் ஆகலையே. டேய் நான் சொல்றத கவனமா கேட்டுங்க. சைக்கோ சலீம் வீட்ல ஒரு பை இருக்கு. சரி. அந்த பைக்குள்ள கோடி கணக்குல பணம் இருக்குடா, பணம் இருக்கு. அந்த பையன் நீங்க திருடுறீங்க. இல்ல இல்ல திருடுற மாதிரி நடிக்கிறீங்க. அண்ணே அவங்க பிரியாணி மட்டும் தான் சாப்பிடுவாங்க, உங்களுக்கு பிரியாணி செட்டே ஆகாது. அங்க போய் நீங்க பிரியாணி சாப்பிட்டு உங்களுக்கு கொலஸ்ட்ரால் வந்து நெஞ்சு வெடிச்சு செத்தே போயிடுவீங்க, செத்தே போயிடுவீங்க. டேய் நான் என்ன பேசுறேன், இவன் என்ன உளறிட்டு இருக்கான்? அவனை விடுங்கண்ணே, என்ன விஷயம் என்கிட்ட சொல்லுங்க. அந்த பையன் எடுத்துக்கிட்டு நீங்க 3 மாசம் தலைமறைவா இருக்கணும். என்னடா அப்படி பாக்குறீங்க? செலவு காசு அனுப்புறேன்டா. அப்போ ஓகே. நான் சொல்ற வரைக்கும் நீங்க திரும்பி வரவே கூடாது. என்ன புரியுதா? அண்ணே வெள்ளிக்கிழமை நம்ம செய்வோம், சைவம் மட்டும் தான் சாப்பிடுவோம். அன்னைக்கு பார்த்து சலீம் பாய் வந்தான்னு வச்சுக்கோங்க, புளியோதரை குடிப்பீங்க, புளியோதரை சாவச்சிருவங்கள சாவச்சிருவோம். அப்படியே சொன்னா கேளுங்க, புளியோதரை செட் ஆகாதுண்ணே, புளியோதரை செட் ஆகாது. நான் பாத்துக்கிறேன். ஆடு வெள்ள எவ்வளவு ஏறி போச்சு தெரியுமா உங்களுக்கு? நம்மளுக்கு கட்டுப்படி ஆகுதுண்ணே, சொன்னா கேளுங்கண்ணே. ஆடு வேணாண்ணே, ஆடு வேணாம். வைத்தியம் ஆயிட்டானா? இப்பயும் ஒன்னும் கெட்டு போல. ஜெனி கிட்ட போய் உன் லவ் சொல்லு. டேய் கண்டிப்பா உன் லவ் ஏத்துப்பாடா. நாடா சீக்கிரமா போய் ஜெனி கிட்ட உன் லவ் சொல்றா. ஏய் சொல்லி அவளையும் நம்மள மாதிரி அவஸ்தைப்பட சொல்றியா? நம்ம தான் அனாதையா பிறந்து ரோடா சுத்திட்டு இருக்கோம். அவ நல்ல படிச்சவடா, எங்கேயா போய் நல்லா இருக்கட்டும். அப்பாடா சூப்பர் மச்சி. நான் கூட நீ சரக்கு போட்டு என் காதல் புனிதமானது புனிதா ஓடுதுன்னு புலம்புவேன்னு நினைச்சேன். டேய் நம்ம ஸ்டோரியில காதல் கிடையாது, ஒன்லி திருட்டு தான். ஓகேவா? வா. டேய் அது என்னடா அட்ரஸ்? நம்பர் 65 பெருமாள் தெரு, சிவன் நகர். இவ்வளோ பேர் அட்ரஸ் எப்படிடா ஞாபகம் வச்சுக்கிறது? ரொம்ப ஈஸிடா. நம்பர் 65 பெருமாள் தெரு நீ ஞாபகம் வச்சுக்கோ, சிவன் நகரை நான் ஞாபகம் வச்சுக்கிறேன். டேய் பேர்ல எல்லாம் ஐயா கிங்குடா, ஆனா நம்பர் தான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணும். அப்படியா? ம். அப்ப அதை சிம்பிளா பிரேக் டவுன் பண்ணு. எப்படி? நம்பர் 65 6 நம்பர் 6க்கு ஆறுமுகம், 5க்கு நமச்சிவாய. ஆக ஆறுமுக நமச்சிவாய பெருமாள் தெருன்னு மட்டும் நீ ஞாபகம் வச்சுக்கோ மச்சான். அடுத்தது ரொம்ப கஷ்டம், அதை நான் ஞாபகம் வச்சுக்கிறேன். ஓகேவா? வா போவோம். வா. அது பாரு, வந்துட்டோம். இதான்டா பெருமாள் நகர். போ போ. இந்த வீடு தானடா? இதான்டா Confirm-ஆ? கன்ஃபார்ம். இறங்கு. நீங்கெல்லாம் தான் என்னை தனியாக விட்டுட்டு ஊருக்கு போயிட்டீங்கல்ல, அதான் டின்னருக்கு பீட்சா ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஏய், இவ்வளோ சீக்கிரமா வந்துட்டானுங்க போல இருக்கு. நான் போய் பிக்கப் பண்ணிட்டு வந்துடுறேன். டேய் அதான் கேட் திறந்து இருக்கடா. வாடா கேட் வழியா போலாம். கொள்ளடிக்கும் போது இப்படிலாம் செவுர்ல ஏறி குச்சாதான் த்ரில்லிங்கா இருக்கும். அப்படின்ற எல்லாம் பிளான் பண்ணி கரெக்டா போகுது. ஏறா ஏறு. ஏய், ஏன் செவுரு மேலே ஏறி குதிக்கிறீங்க? கேட் தான் திறந்து கிடக்குதுல்ல, வாங்க. ஓகே. ஏம்மா வா. நல்ல மனுஷன்டா டேய். என்னப்பா அதிசயமா சீக்கிரமா வந்திருக்கீங்க? சார் வேலன் வந்துட்டா கரெக்டான நேரத்துக்கு கரெக்டான இடத்துக்கு வந்துருவோம் சார். சரி சரி சீக்கிரமா கொடுங்க. நம்ம எடுக்க தானே வந்திருக்கோம், கொடுங்கன்றோம். சார் கொடுத்துலாம் சார், கொடுத்துலாம். கொஞ்சம் அப்படி திரும்புங்க. என்னது? கொஞ்சம் திரும்புங்க, திரும்புங்களேன். கொஞ்சம் திரும்புங்க. வெக்கப்படாம திரும்புங்க சார். திரும்ப கொஞ்சம் குனிங்க. டேய் எதுக்கு குனிய சொல்றானுங்க? அப்படி முன்னாடி போங்க. கொஞ்சம் கொஞ்சம் முன்னாடி, கொஞ்சம் முன்னாடி. என்னடா இது? ஏய் ஓகே சார், என்னடா அப்படியே இருங்க. ஏய் ஏய் தொடுடா. யாரா நீங்க? வர சொல்லிட்டு என்ன கேக்குறான் மாத்தியா அவன்? போடுறான். கால்புடா. இல்ல கால்புடி. ஏய் போறா வாயில போடு வாயில. இல்ல மைதா மாவு மறுங்க போறவன. சொல்லுங்கண்ணே. என்ன பசுபதி
அந்த பசங்க இன்னும் வராம இருக்கானுங்க. அண்ணா என்னன்னு சொல்றீங்க? நான் அப்பயே அமிச்சேனே. இப்படியே போன பிளான் நடக்குமா நடக்காதா? இருங்க கேட்டு சொல்றேன். ஐயோ ஐயோ அண்ணே சொல்லுங்கண்ணே. டேய் என்னடா பண்றீங்க? பிளானை கெடுத்துறீங்க போல இருக்கடா. அண்ணே நம்ம பிளான் பிரகாரம் எல்லாம் பக்காவா தான் போயின்னு இருக்குது. ஆனா இவன் தான் பிளான் படி எங்க பேக்குன்னு சொல்ல மாட்டேங்கிறானே. தேவையெல்லாம் அடி வாங்கிட்டு இருக்கான். திடீர்னு வாழைப்பழம் சாப்பிட்றானே. என்னடா சொல்றீங்க? இப்ப எந்த இடத்துல இருக்கீங்க? பெருமாள் நகர் சிவன் தெரு. அட முட்டா பசங்களே. டேய் ஒரு காரியத்தை பண்ண சொன்னா ஒழுங்கா பண்ண மாட்டீங்களா நீங்க? தப்பான அட்ரஸ் போயிருக்கீங்கடா. இப்போ கரெக்ட் அட்ரஸ் சொன்னா போய் தொலைங்கடா. டேய் பூச்சி பூச்சி தப்பான அட்ரஸ் வந்துருக்கோம்டா. வேற யாரோட இவன்? தப்பான அட்ரஸ் வந்துட்டுமா? அப்புறம் ஏன்டா இவன் இவ்ளோ கோஆபரேட் பண்ணா? அதான்டா அப்பத்துல இருந்து நானும் கேக்குறேன், யாரா நீங்க? டேய் வந்துட்டோம். வீட்ல இருக்கிற பணத்தையாவது அடிச்சுட்டு போயிடும்டா. வா. திருட போறியா? கொன்றுவேன். டேய். வாடா வாடா பூச்சி. நான் டேய், கேளுடா. வாடா போலாம். சாரி சார். ஏய் அத பிட்சாவது கொடுத்துட்டு போகடா. முட்டா பசங்களா, கேட்டை திறந்துட்டு சொந்த வீட்டுக்கு வர மாதிரி வரீங்க. திருட வந்த மாதிரி ஏறி குதிச்சு வர வேண்டியதானடா. மச்சான் என்னடா இவன் இந்த திட்டுறான்? பெருமாள் நகர்ல அந்த ஆள் வீட்டு அட்ரஸ் மாறி போனாலும் எவ்வளவு கோஆபரேட் பண்ணா. இத்தனைக்கும் அந்த ஆள் நம்ம பிளான்லயே இல்ல. டேய் பேசாம அவர் வீட்டுக்கே போயிடலாம். சார் கதவு பூட்டி இருக்கு. நீங்க வந்து திறந்தீங்கன்னா உள்ள வந்துடுறோம். ஏன் வீட்லயே இருறேன். நான் பணத்தை கொண்டு வந்து டோர் டெலிவரி பண்றேன். முட்டாள் முட்டாள். பைப்பை பிடிச்சி ஏறி வேலை வாங்கடா. ஓகே சார், குட் ஐடியா. பாத்தியா மச்சான் இந்த ஆள் எப்படி திட்டுறான்னு? நீ வேணா இங்க போ, நான் அங்க போறேன். ரொம்ப நல்ல டேய் வாடா. வஸ்கிஸ் வர்சி வாடா டேய். வா 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 வா. ஓகே. வாங்கடா சீக்கிரம் வந்து சார். பிடிங்க பிடிங்க. டேய் என்னடா வெயிட் பண்றீங்க? அடிக்கிறோம் சார், அடிக்கிறோம். அவசரப்படாதீங்க. அச்சலா. ஏய், மூஞ்சில போடுறா. எம்மா வண்டி சூடாயிடுச்சுன்னு நினைக்கிறேன்டா. இன்ஜின் சூடாயிச்சுடா மச்சான். இன்ஜின் சூடாடுறதுக்கு 1 hour ஆகும். நம்ம போயிட்டு நம்மள சூடேத்தினாதான் மூளை நல்லா ஷார்ப்பா வேலை செய்யும்டா. என்ன செய்றீங்க? பைக்கு சூடாயிட்டான் சார். பையில என்ன? நான் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க சார். சும்மா சொல்லுங்க சார். நம்ப மாட்டீங்க போங்க சார். ஏய் சொல்ல போறியா இல்லையா? உள்ள கோடிக்கணக்கில் பணம் இருக்கு சார். எதுக்கு பிபி ஊதுறான்? ஏடா எங்களை பார்த்தா உனக்கு கிணப்பாய மாதிரி தெரியுது. இல்ல சார். ஆமா சார். கோடிக்கணக்கில் அந்த பையில. சார் அவனு லூசு பசங்க சார். போங்க சார் வேலையை பார்க்கலாம். ஆமா இவரு பெரிய சிங்க சூர்யா. டேய் நம்ம கிட்ட கோடிக்கணக்கில் காசு இருக்காதா? என்னடா பேசுறாம? டேய் பிரச்சனை நம்ம மேல இல்ல மச்சி. இந்த பார் இந்த பேக் மேல பணத்துக்கு ஏத்த மாதிரி கெத்தா ஒரு பேக் வாங்கணும். அக்கட சூடு. டேய் இங்க பாருடா. Come on, let's go. அது ஓகே. வா அந்த பேக் எவ்வளோ பா? 1000 ரூபாய்க்கு 2 சார். அந்த 2 பேக் கொடு. நாங்க சார். அடக்கடவுள பணம் வச்சு பைய கிழிஞ்சா கூட பரவாயில்ல, குப்பை வச்சு கோணி கிழியுதுங்க. தம்பி கோணி கிழிஞ்சதுக்கு எதுவும் ஐடியா கொடுக்க போறானுங்களா என்ன சார்? சொல்றேன் சொல்லுங்க சார். இந்தாப்பா வச்சுக்கோ சார். அவ்வளோ பெரிய கோணியில் பொறிக்க 50 100 தான் தர்றாங்க. இத்தனோண்டு பையில பொறிக்க என்ன சார் கிடைக்க போகுது? அட சும்மா வச்சுக்கப்பா. ஓ இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணு. பார்க்குறீங்களா? தேங்க்யூ சார். பாவம் மச்சான் நீ கர்ணன்டா. ஏய் 4 பேருக்கு நல்லது செஞ்சா அந்த நன்மை நம்மளுக்கு திருப்பி வரும்னு சிம்பு சொன்னாரா? சிம்புவா சொன்னாரு? அப்போ கரெக்டா இருக்கும். கரெக்டா சொல்லுவாரு. தானே பேக்கில் பொறுக்கிறதா இது பேஷன். கூட்டு குடும்பம் மாதிரி கலகலன்னு இருக்கிற இந்த இடம். திஸ் பிளேஸ். So hot.
இந்த பாடுறா பூச்சி, குடிக்கலாம் ஆனால் போதையாகக்கூடாது, போதையாகலாம் ஆனால் மட்டையாகக்கூடாது, மட்டையாகலாம் ஆனால் மண்டையை போடக்கூடாது. ஓகே, ஏதோ நாக்கில் ஜாம் தடவுற மாதிரி லைட்டாக குடிச்சிட்டு போயிடணும். அச்சா ஓகே பூச்சி. ஓகே அண்ணா சார். மாப்பிள்ள சொல்லிட்டான் லைட்டா தான் குடிக்கணும்ட்டு. Good boy. 2 ஃபுல்லு பெப்பர் சிக்கன் வாட்டர் பாட்டில் நீங்களே எடுத்துட்டு வந்துருங்க சீக்கிரம்ண்ணா. ஓகே சார். 2 ஃபுல்லா? லைட்டா ஏய், நான் என்ன சொன்னேன், நீ என்னடா சொல்ற? லைட்டா நாக்கில் நாக்கிலே படாது, தூக்கி குச்சிடலாம். அப்பா மன்னிச்சிடுப்பா, இன்னைக்கு என் கையால எவனும் அடி வாங்க கூடாதுப்பா. ஏய், மூடி சைஸ்ல இருந்துங்கன்னு மூடியில சரக்கு ஊத்தி குச்சினுங்கிற. என்னது மூடி சைஸ்ல மூடிலையா? ஏய், உன்ன மாதிரி சரக்குல கோகோ வாட்டரை மிக்ஸ் பண்ணி குடிக்கிறவன் நினைச்சியா? இந்த மாதிரி ராவா மூடில ஊத்தி குடிச்சாதான் ரங்காராட்டனத்துல சுத்தின மாதிரி இருக்கும், தெரியுமா? இது பாடுறா பூச்சி, நம்ம எவ்வளோ குடிச்சாலும் பணம் தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அந்த பேக்கில் அது என் உயிர் ரொம்ப ஜாஸ்திடா. ஏய் சி, ஏன் வெட்டபிள் படா? ஏன் இந்த இடம் நல்லா தானே இருக்குது, நான் ஏன் போனோம்? ஏன்னா நான் நெட்ட, நீ குட்ட. ஏய், நீ யாருன்றது எனக்கு தெரியாது, ஆனா நான் நட்டன்றது எனக்கு தெரியும். மூடின்னு குடிடா. ஏய் இங்க வாடா. சார் வணக்கம் சார். வணக்கம் செல்வா. ஏய் சார், எங்க 2 பேர்ல யாரா நட்ட? இவர் தான் சார் நட்ட. இவன் நட்டன்னா அப்ப நான் யாரா? சார் நீங்க யாருன்னு தெரியாது சார், ஆனா இவர் தான் நட்ட. ஏய் சொல்லினே இருக்கிறேன், திருப்பி திருப்பி அவன் நட்டன்னு சொல்லிங்கிற அடிங்க. சார் அவர் பேரே அதான் சார். ஓ, இவ்வளோ நேரம் அவன் சைஸ சொல்லியா? ஏய் குட்ட நட்ட, நீ எனக்கு சமமா எதிரில் உட்காந்து சரக்கடிக்குது, எனக்கு அவமானமா இருக்குது. ஏஞ்சி வெட்டபிள் போ. ஏய், எனக்கு அந்த பிரச்சனை தான்டா. நீ என் முன்னாடி உட்காந்துக்கிறது எனக்கு அசிங்கமா இருக்குது. அச்சு மூஞ்செல்லாம் குழப்பிட போறான். ஏய் அன்புல அவனை அடிங்க. ஏய், போடா. அவனை பாட்டில் ஏத்து மண்டியை திறந்துருவோம், பாத்துக்கோ. இப்போ யார் மண்டியை திறக்கிறோம் பார்க்கலாம். என்னது லைட்டை சூடு ஆயிட்டா இருக்கா? உன்னை வேண்டிட்டு ஆரம்பிச்சேன். அடிங்க. அம்மா, என்ன ஆச்சுடா? இதோ இரு. ஏய் நம்பியார, அசோக் இருக்கா பக்கத்துல? வீரப்பா, எல்லாரையும் கூட்டிட்டு வாங்கடா. எனக்கு ஒருத்தன் இங்க நலங்கு வச்சிட்டான். எந்த சர்க்கஸ்ல இருந்து அவனுங்களை பிடிச்சிருப்பானுங்க? டேய் எங்கடா இருக்கீங்க? தம்மா துண்டு பல்பன் நம்மளே கோடு போட பாக்குது, சீக்கிரம் வாங்கடா. இதை பாடுறா பூச்சி, நம்மளுக்கு நம்ம கடமை தான் முக்கியம். அந்த பேக்கில் இருக்கிற பணம் தான் என் உயிர். உடம் என்னடா பணம் பணம் பணம்? தண்ணியில போட்டா முழுக போகுது, தீல போட்டா எரிய போகுது, இந்த இப்படி தூக்கி போட்டா பறக்க போகுது. மறந்துச்சா?